सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। ओम नमः शिवाय ओम नमः शिवाय। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। சுவாமி, அங்கு பார்த்தீர்களா? சூரபத்மன் தான் அசுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்று வெளிப்படுத்தும் வகையில் செல்வச் செருக்கை காண்பித்துக் கொண்டு சிவபெருமானுக்கு ஆடம்பரமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவரது மகனான முருகன் தன் அன்னைக்கு உண்மையாக எளிமையாக பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதில் எதை இறைவன் ஏற்றுக்கொள்வார்? 1000 குடங்களில் பாலும் தேனும் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தாலும், 1000 தட்டுகளில் நிவேதன பொருட்களை வைத்து ஆராதனை செய்தாலும், உள்ளத்தில் பக்தி இல்லாமல் ஆடம்பரமாக செய்யும் பூஜையை இறைவன் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். உள்ள தூய்மையோடு தான் வணங்கும் தெய்வத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வணங்கும் பூஜை, அது எவ்வளவு எளிதானதாக இருந்தாலும் அந்த உண்மையான பக்தியை இறைவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय। नारायण नारायण। நாரதரே, இந்திராதி தேவர்களே, இவ்வளவு அதிகாலையில் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான செய்தி என்பது தெரிகிறது. உண்மைதான் தேவகுருவே. மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் உங்கள் ஆலோசனையை கேட்பதற்காகவே நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இங்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் அது முருகனை பற்றிய செய்தியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். முருகப்பெருமானோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் இதில் நாம் இப்பொழுது முழுக்க முழுக்க பேச வேண்டியது அசுரர்களை பற்றி. அவர்கள் மிக நேர்த்தியாக கண்ணுக்கு தெரியாத ஒரு வலையை விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தேவர்களை சிக்க வைத்து அதை அடுத்து தங்கள் பலத்தை
பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாரதரே, இந்திரன் இந்த அளவிற்கு கூறுகிறான் என்றால் இது சற்று சிக்கலான விஷயம் போல் தெரிகிறதே. அசுரர்கள் முருகன் விஷயத்தில் எவ்வளவோ சாகசங்கள் செய்து எதுவும் நிறைவேறாமல் தோற்று போனார்கள். அதனால் தான் இப்போது ஏதோ தந்திரத்தை கையாளுகிறார்கள் என்று தெரிகிறது. அது என்ன என்பதை திரிகால ஞானியான தாங்கள் நிச்சயம் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அதை பற்றி கூறுங்கள். தேவகுருவே, தர்மவானாக வாழ்வது வேறு, அதர்மத்தை செய்து கொண்டே தர்மவான் போல் வேடமிடுவது வேறு. பக்திமானாக இருப்பது வேறு, பக்திமான் என்று தன்னை மற்றவர் நம்ப வேண்டும் என்று பாவனை செய்வது வேறு. இப்பொழுது சூரபத்மன் அவனோடு இருக்கும் அசுரர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி தர்மத்தையே கடைபிடிக்கப் போகிறவர்கள் போலவும் பக்தி நெறியில் நிலை பெற்றிருக்கப் போகிறவர்கள் போலவும் பாவனை காட்டி முருகனையே நம்ப வைக்க பார்க்கிறார்கள். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणि नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे மகேந்திரபுரியில் உள்ள அனைத்து பாலையும் கொண்டு வந்து நானே என் கையால் பிரதிஷ்டை செய்த ஈசனுக்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டேன். இதில் இருக்கும் ஒவ்வொரு துளி பாலுக்கும் என் ஆயுட்காலம் மேலும் அதிகரிக்கும். தந்தையாருக்கு துணையாக நின்று நான் ஊற்றிய அபிஷேக நீர் என் தோளுக்கு மேலும் வலிமை சேர்க்கும். தந்தையான சூரபத்மனும் மைந்தனான பானுகோபனும் இந்த இடத்தில் கூட இறைவனை பற்றி நினைக்காமல் சுயநலத்தோடு தங்களை பற்றியே சிந்திக்கிறார்களே. வா, இங்கு ஏன் அழைத்து வந்தாய்? கூறுகிறேன், கவனமாக கேள். அசுரகுருவும் பானுகோபனும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? எதை பற்றி கூறுகிறாய் என்று புரியவில்லையே. தவத்தின் சக்தி பற்றி அன்று ஒரு நாள் அசுரகுரு பானுகோபனிடம் கூறியதை சற்று நினைத்துப்பார்.
ஒருவன் தன் தவத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். நமக்கு விருப்பமான மிக மிக அரிதான வரங்களையும் பெற முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். அசுரகுரு என்ன கூறினார்? தவத்தின் பெருமைகளை கூற வார்த்தைகளே இல்லை. தவத்தால் மரணத்தையும் வென்று வாழலாம், எந்த வரத்தையும் பெற முடியும் என்றார் அல்லவா? ஆமாம், என் நினைவுக்கு வருகிறது. அன்று அப்படித்தான் அவர் சொன்னார். அதனால் நாம் ஒன்று செய்யலாமா? என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இன்றே நாம் இருவரும் காட்டிற்கு ரகசியமாக சென்று தவம் புரிவோம். இங்கு பானுகோபன் ஒருவனையே எல்லோரும் பாராட்டுகிறார்கள். நாம் தவத்தால் பல அரிய வரங்களை பெற்று அவனை விட சக்திசாலி என்பதை நிரூபித்து காட்டலாம். சரியாகச் சொன்னாய். அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படியென்றால் இப்போதே நாம் புறப்படுவோம். நம்மை யாராவது பார்த்துவிட்டால் நம்மை போக விடாமல் தடுத்து விடுவார்கள். உடனே காட்டிற்கு சென்று தவம் புரிந்து அதற்கு வரங்களை பெற்று நாம் பலசாலிகள் என்பதை நிரூபிக்கலாம். புறப்படு. பார்த்தீர்களா சுவாமி? அங்கு முருகன் அமைதியாக அமர்ந்து அன்னையை நினைத்து தியானம் செய்கிறான். பக்திக்கு மிகுந்த உதாரணமாக விளங்குகிறான் முருகன். ஆனால் அங்கு அசுரர்கள் செய்யும் பூஜை சுயநலமாக இருப்பதால் மிகுந்த ஆர்ப்பாட்டத்துடனும் ஆடம்பரத்துடனும் நடக்கிறது. அது மட்டுமல்ல, சுயநலவாதிகள் தங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு நிற்பார்கள் என்பதற்கு உதாரணமாக அஜமுகியின் பிள்ளைகள் தனியாக தவம் செய்யச் செல்கிறார்கள். அசுரர்கள் இரண்டு பட்டால் அமரர்களுக்குத்தானே கொண்டாட்டம். நடக்கட்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரி அம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரி அம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஆஹா, அந்த அற்புதத்தை பார் லக்ஷ்மி. தாயின் கருணை தனக்கு மட்டுமின்றி தரணிக்கே கிடைக்க வேண்டும் என்று தவம் புரிகிறான் முருகன். தன்னலமற்ற அந்த பக்திக்கு இசைந்து தாவரங்கள் கூட தன்னால் முடிந்த சேவைகளை செய்து தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆனால் சுயநலம் கொண்டவர்களுக்கு இயற்கை கூட உதவாது. அவர்கள் உடம்பிலுள்ள உறுப்புகள் கூட அவர்கள் விருப்பப்படி இயங்காது. ஏன் இந்த பானுகோபன் இப்படி செய்கிறான்? பால் தவறி போய் கொட்டுவது அபசகுணமாயிற்றே. அம்மா, அசுரகுலம் பெருகுவதற்கு காரணமாக இருந்த தாங்கள் அபசகுணம் சுபசகுணம் என்று கூறுகிறீர்கள். அசுரகுலத்திற்கு இதெல்லாம் கிடையாது என்பது நான் சொல்லித்தான் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? அசுரகுல மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்கப் போகிறேன். இதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், யாரை பூஜித்தீர்கள் என்பது எனக்கு தேவையில்லை. இக்கணம் முதல் நீங்கள் அனைவரும் சிவபெருமான் ஒருவரையே பூஜிக்க வேண்டும்.
வீட்டிலே அமர்ந்து பூஜித்தல் மட்டும் போதாது. சத்சங்கம் என்றபடி ஆங்காங்கே கூட்டங்கள் அமைத்து உரத்த குரலில் சிவஸ்துதியை பாட வேண்டும். நீங்கள் துதிபாடும் குரலானது கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானை சென்றடைய வேண்டும். இது அசுரகுல சக்கரவர்த்தி சூரபத்மனின் கட்டளை. இதை எதிர்க்க முயல்பவர் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். தாரகாசுரா, ஏன் இப்படி திகைத்து பார்க்கிறாய்? நாம் மட்டும் சிவனை பூஜித்தால் போதுமா? நம் நாட்டு மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக கூடி பாடியபடி சிவபெருமானை துதித்தால் மட்டுமல்லவா அந்த சிவகுமாரனுக்கு தெரிய வரும். தந்தையை வணங்குபவர்கள் நாம் என்பதால் நமக்கு எதிராக செயல்படாமல் இருப்பான் அல்லவா? இப்பொழுது புரிகிறது அண்ணா. அதற்காகத்தான் இந்த ஆணை என்றால் அவசியம் தேவைதான். ஆம், ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பொருள் அறியாமல் சிவமந்திரத்தை சொன்னாலும் அது தனது பலனை தந்தே தீரும். காலம் கடந்தாலும் சிவபூஜைக்குரிய பலன் என் தமையனுக்கு கிடைத்தே தீரும். இத்தகைய பக்தி மார்க்கத்தில் என் அண்ணனை ஈடுபடுத்தியதற்காக எங்கள் அசுர குருவான சுக்ராச்சாரியாருக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் இப்பொழுதே போய் அங்கு நமக்கு எதிராக ஏதாவது நடக்கிறதா அல்லது என் அத்தையின் பிள்ளைகள் தங்கள் விருப்பப்படி சென்று போர் பயிற்சி செய்வதிலோ தவம் புரிவதிலோ ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதை பார்க்கிறேன். வருகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நாரதரே, சூரபத்மன் மிகச் சிறந்த வீரன். ஈசனே வியக்கும் அளவிற்கு தவம் புரிந்தவன். ஆனால் இப்படி தந்திரங்கள் செய்யக்கூடியவன் அல்லவே. அசுரகுலம் மாயங்களும் மந்திரங்களும் நிறைந்ததென்றாலும் சூரபத்மன் முருகத்தனமாக நேருக்கு நேர் மோதுபவன். அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட தந்திரங்களில் ஏன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான்? வேறென்ன? அசுர குரு என்று அங்கு ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் இந்த தேவகுருவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுக்கராச்சாரியார் தான் இத்தனைக்கும் காரணம். நாரதரே, இந்த நிலையில் நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உண்மையான பக்தியோடு நடத்தப்படும் யாகம் எத்தகைய வலிமை உள்ளது என்பதை நாம் அசுரர்களுக்கு மட்டுமல்ல, சிவனுக்கும் குகனுக்குமே புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, அற்புதமாக சொன்னீர்கள் தேவகுருவே. தங்கள் நாவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதா என்று காத்துக் கொண்டிருந்தேன். இந்திராதி தேவர்களே, யாகங்கள் இல்லாது போனதால் தங்கள் தேகங்கள் எவ்வளவு தளர்ந்து விட்டது என்பதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அசுரர்கள்தான்
அவனியில் எங்கும் யாகங்கள் நடக்காதபடி நிறுத்திவிட்டார்களே. வேள்வித்தீயில் ஆகுதி தராமல் தடுத்து விட்டார்களே. தேவர்களை பலவீனப்படுத்துவதில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள். அன்று ஒரு நாள் அந்த பானுகோபன் என்னையே கவர்ந்து கொண்டு செல்கையில் அங்கு எனது வடிவத்தில் நின்று எங்கும் ஒளிவெள்ளம் பாயச் செய்தவர் முருகப்பெருமான். இப்பொழுது அவருடைய குணத்தையே மாற்றி சண்டையே வேண்டாம், சன்மார்க்கமே போதும் என்ற நிலைக்கு கொண்டு போகிறார்களே. பக்தி மார்க்கத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் அவரை எந்த சக்தி கொண்டு மீட்டு வருவது? சிங்கம் பசுவாக பார்க்கிறது, புலி பசுத்தோலை போர்த்திக் கொண்டு ஏமாற்ற பார்க்கிறது. இந்த நிலையில் நாம் செய்யும் யாகம்தான் அந்த பசுத்தோலை விலக்கி அவர்கள் அசுர குணம் கொண்டவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். பசுவாக மாறிக்கொண்டிருக்கும் முருகனை நீ சிங்கம்தான் என்பதை உணர்த்தும் வகையில் இரையை கண்டால் சிங்கம் சீறி எழும் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நாராயண நாராயண. ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ. பார்வதி, சுவாமி, இங்கு ஏற்பட்ட அதிர்வலைகளை உணர்ந்தீர்களா? நான் உணர்ந்த அதே நேரத்தில் தாங்களும் உணர்ந்தீர்களா? ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? நீ என்னில் பாதி, நான் உன்னில் பாதி. சிவத்திற்குள் சக்தி அடக்கம், சக்திக்குள் சிவம் அடக்கம். அவ்வாறு இருக்க அந்த அதிர்வலைகளை நான் உணராமல் இருப்பேனா? முருகன் உன் திருநாமங்களை சொல்லித் துதிக்கும் அர்ச்சனைகள் யாவும் அன்னையான உன்னிடம் வந்து சேரும் பொழுது என்னிடமும் வரும் என்பது உனக்கு தெரியாதா? உண்மைதான் சுவாமி. இனியும் நான் நம் மைந்தனுக்கு தரிசனம் தர தாமதிக்க கூடாது. ஏன் நின்று விட்டாய்? போக நினைக்கிறாய், போகாமலும் நிற்கிறாய். ஏன் இந்த குழப்பம்? நான் இவ்வளவு சீக்கிரம் சென்று அவன் தவம் பூரணமாவதை தடுக்கக் கூடாது என்று நினைக்கிறேன். இது தாய்மை தவிக்கும் இடம்தான் என்றாலும் நான் காத்திருக்கத்தான் வேண்டும். இந்த வலியை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். பக்தியின் சக்தியை என் மகன் முருகன் முழுமையாக உணரட்டும். ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ, ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா.
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வரவரத ஸ்வாஹா. தந்தையே, என் மனம் ஏனோ தடுமாறுகிறது. நமக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி நடப்பதாக தோன்றுகிறது. அந்த தேவர்கள் முருகனோடு சேர்ந்து கொண்டு ஏதாவது செய்து கொண்டிருப்பார்களா? பானுகோபா, இப்பொழுது இதை பற்றி எதுவும் உறுதியாக கூற முடியாது. நாம் தொடங்கியிருக்கும் சிவபக்தியின் தாக்கம் எந்த அளவிற்கு ஆக்கத்தை தரும் என்பதை பொறுத்திருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரபத்மா, அஜமுகி, நீங்கள் அனைவரும் இங்கிருக்கிறீர்கள். வாதாபியும் வில்வரனும் எங்கு சென்றார்கள்? காணவில்லையே. அண்ணா, என் செல்வங்கள் எங்கு சென்றிருப்பார்கள்? அம்மா, நம்மை திசை திருப்ப யாராவது என் பிள்ளைகளை கடத்தி சென்றிருப்பார்களா? பார்த்தீர்களா தந்தையே? நான் சந்தேகப்பட்டது சரியாகி போய்விட்டது. அத்தனை பேர் இங்கிருக்கும் பொழுது அத்தையின் பிள்ளைகளை கடத்தி சென்றிருக்கிறார்கள். நாமே சென்று அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பானுகோபா, போரு. இதுதான் நடந்தது என்று உறுதியாக தெரியாத ஒன்றை பற்றி பேசவும் கூடாது, யோசிக்காமல் எதிலும் செயல்படவும் கூடாது. அம்மா, நாம் சென்று தேவர்களை சிறைப்பிடித்தால் கடத்தப்பட்டவர்களை தானாக கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள் அல்லவா? தந்தையே, முன்பு நான் சூரியனை கடத்தினேன் என்பதற்காக இன்று வாதாபி வில்வலனை கடத்தி இருக்கிறார்கள். இதற்கு பழி வாங்க நானே சென்றால் தான் பொருத்தமாக இருக்கும். எனக்கு அனுமதி தாருங்கள். என்ன இருந்தாலும் நீ சிறு பிள்ளைதான். நீ செல்லும் பாதையில் தடைகள் ஏற்பட்டால் நீ என்ன செய்வாய்? பாட்டி, நான் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த சூரியனை பிடித்து வந்தேன். அப்பொழுதே அந்த தேவர்களால் என்னை தடுக்க முடியவில்லை. இப்பொழுது என் பாதையில் குறுக்கிட யார் இருக்கிறார்கள்? நான் இப்பொழுதே போய் அங்கு நமக்கு எதிராக ஏதாவது நடக்கிறதா, அல்லது என் அத்தையின் பிள்ளைகள் தங்கள் விருப்பப்படி சென்று போர் பயிற்சி செய்வதிலோ தவம் புரிவதிலோ ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதை பார்க்கிறேன். வருகிறேன். ஓம் மாத்ரே நமஹ. ஓம் கௌரியே நமஹ. ஓம் பார்வதியே நமஹ. பக்தியின் முதல் நிலை தாய் தந்தையருக்கு செய்யும் சேவையே ஆகும். இப்போது பாலமுருகன் மனதில் என்னதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே. முருகன் ஏன் திடீரென்று தவம் புரிவதை நிறுத்திவிட்டு எழுந்து விட்டான் என்று புரியவில்லையே. எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். கந்தனின் தியானம் கலைந்ததே. பால் குடிக்க துள்ளி ஓடும் கன்றுக்குட்டி போல் தாய் பார்வதி தேவியை நோக்கி கந்தன் ஓடுகிறானே. நிச்சயம் பார்வதி தேவி இதை விரும்ப மாட்டார். ஒழுக்கக்கேடான செயலாகத்தான் இதை கருதுவார்.
ஆகவே முருகன் மீது பார்வதி கோபம் கொள்ளப் போவது உறுதி. முருகன் விபரமறியாத சிறுவன். ஒருவேளை தவம் செய்யும் வல்லமை இன்னும் அவனுக்கு கைகூடி வரவில்லையோ? கடந்த முறை முருகன் தவத்தை துறந்த போது தேவர்களோடு யுத்தம் செய்ய வீறு கொண்டு புறப்பட்டான். இப்பொழுது முருகனுக்கு என்ன நேர்ந்தது? எதற்காக தவத்திலிருந்து எழுந்து இத்தனை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான்? முருகப்பெருமான் ஏன் புயல் வேகத்தில் இங்கு வர வேண்டும்? இப்படி ஒரு வேகத்தை நான் வாயுதேவனிடமும் கண்டதில்லையே. புயல் போல் பாய்ந்து வரும் முருகனின் வேகம் என்னை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. என் கண்ணின் சுடரொளியே முருகா, என் கட்டி கரும்பே சரவணா, உன்னை நான் அள்ளி அணைத்து கொஞ்சி மகிழ வேண்டிய தருணம் இது. ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ. பக்தி மற்றும் ஞானத்தின் மூலம் உணர்ச்சிகளை தன்மயப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் முருகா, நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய். உன் தவம் உன் வலிமையை 1000 மடங்கு உயர்த்தும். உன் மகிமையை இந்த அகிலமே உணரச் செய்யும். ஓம் மாத்ரே நமஹ, ஓம் கௌரியே நமஹ, ஓம் பார்வதியே நமஹ. சீற்றமும் சினமும் வீரமும் உன் குணமாக இருந்தது. இப்போது நீ மேற்கொள்ளும் தியானம் உன்னை மிக மிக உன்னத நிலைக்கு ஆட்படுத்தும். ஓம் மாத்ரே நமஹ. என் செல்வமே, கண்மணியே, உன்னை இப்போதே வாரி அணைத்துக் கொள்ள நான் துடிக்கின்றேன். இக்கணமே உன்னை காண துடிக்கின்றேன். ஆனால் நீ மேலும் தியானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொங்கி பெருகும் என் அன்பை விட உன்னை மேம்படுத்தும் தியானமே இப்போது சிறந்தது. முருகா, ஞான பண்டிதா, தாங்கள் எப்பொழுது தவத்திலிருந்து எழுந்தீர்கள்? என்ன அவசரம் என்று இப்படி ஓடி வருகிறீர்கள்? இங்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லையே. முருகப்பெருமான் ஏன் புயல் வேகத்தில் இங்கு வர வேண்டும்? தவத்தை துறந்த முருகர் இங்கே ஓடி வருவதை கண்டால் அன்னையார் கோபம் கொள்வார்கள். இப்படி ஒரு வேகத்தை நான் வாயுதேவனிடமும் கண்டதில்லையே. புயல் போல் பாய்ந்து வரும் முருகனின் வேகம் என்னை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. முருகா, இது என்ன சோதனை? தங்கள் பலத்தை சோதிக்க நான் தான் வாய்த்தேனா? இதன் விளைவு என்னவென்று தெரியவில்லையே. தந்தை ஈசனோ தவத்தில் இருக்கிறார். அன்னை பார்வதி தன் புத்திரன் தவத்தில் இருப்பதாய் கனவு காண்கிறார். முருகன் சூறாவளி காற்று போல் சுழன்று ஓடுகிறார். என்ன நடக்கப் போகிறதோ நான் அறியேன். முருகா, என் செல்வமே, நீ செய்யும் ஜால வித்தைதான் என்ன? நீ அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாய். அதே நேரம் இங்கே என் கண் முன்னாலும் இருக்கின்றாய். ஒரே நேரத்தில் அங்குமிங்கும் தோன்றி என்னை வியப்பில் ஆழ்த்துகின்றாய். நான் உன் மீது கொண்ட பேரன்பு உன்னை இங்கே கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தியுள்ளது. கண்ணே, கண நேரமும் உன்னை பிரிந்திருக்க எனக்கு விருப்பமில்லை.
உன்னை அள்ளி அணைத்து அமுதூட்டி நீ துள்ளியாடி விளையாடுவதை என் கண்ணார கண்டிருக்கவே எனக்கு எண்ணம். ஆனால் என்ன செய்வது? தவமே உன்னை சீர்பட நேராக்கும். உன் சீற்றம் மிகுந்த சினம் தணிக்கும். கருணையை பொழியும் நல்குணத்தை உனக்கு அது தரும். ஆகவே முருகா, நீ இந்த பிரிவை ஏற்கத்தான் வேண்டும், ஏற்றே தீர வேண்டும். இவ்வளவு நேரம் காத்திருந்த தாங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கத்தான் வேண்டும். தயவு கூர்ந்து இதே இடத்தில் சிறிது நேரம் காத்திருங்கள். இதோ கன பொழுதில் வந்து விடுகிறேன். குமரா, தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. என் கண்ணே முருகா, நீ தவத்தில் அல்லவா இருந்தாய்? எங்கே எப்போது வந்தாய்? எங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அம்மா, என்ன விந்தை இது? நான் தான் உங்கள் கண்களை மூடிவிட்டேன் அல்லவா? வந்திருப்பது நான் தான் என்று தாங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? புத்திரனை அறிய அன்னையின் கண்கள் திறந்திருக்க வேண்டுமா என்ன? மூடிய கண்களைக் கொண்டே தன் மகனை தாய் அறிவாள். சரி, நான் உங்களிடம் இப்போது ஏமாந்து விட்டேன். இனி ஏமாறப் போவதில்லை. கண்களை மூடிக்கொண்டே என்னோடு வாருங்கள். வாருங்கள் அம்மா. என்னை எங்கு அழைத்து செல்ல போகிறாய்? எதுவும் பேச வேண்டாம், வாருங்கள். குமரன் ஏன் தவத்தை முடித்துக் கொண்டான்? அன்னை பார்வதியை இப்பொழுது எங்கு அழைத்துச் செல்கிறான்? முருகனின் திருவிளையாடலை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நிச்சயம் காரணமின்றி காரியமாற்ற மாட்டான் கந்தன். நடப்பது யாதென்று நாம் வேடிக்கை பார்ப்போம். குமரா, சொல் கண்ணே, என்னை எங்கு அழைத்துச் செல்கிறாய்? முருகா, நீ செய்யும் செயல் எனக்கு வியப்பை அளிக்கிறது. சொல் கண்ணே, என்னை எதற்காக அழைத்துச் செல்கிறாய்? சண்முகா, உண்மையை சொல்லிவிடு. என்னால் நீ விளையாடும் புதிர் விளையாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல் கண்ணே, என்னை எங்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறாய்? கந்தா, என்னை நீ எங்கு அழைத்துச் செல்கிறாய்? இப்போதாவது சொல் மகனே. அம்மா, இவ்வளவு நேரம் காத்திருந்த தாங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கத்தான் வேண்டும். தயவு கூர்ந்து இதே இடத்தில் சிறிது நேரம் காத்திருங்கள். இதோ கன பொழுதில் வந்து விடுகிறேன். குமரா, இன்று என் பிள்ளைக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான்? என்னை இங்கே நிறுத்திவிட்டு எங்கே சென்றான் இவன்? அம்மா, உங்களை காக்க வைத்ததற்கு என்னை மன்னித்தருள வேண்டும். நீங்கள் காத்திருந்தது போதும்.
அம்மா, நீங்கள் உங்கள் கண்களை இப்போது திறக்கலாம். முருகா, என்ன இது? நீ செய்யும் செயல்களின் காரணம் அறியாமல் நான் திகைத்து வியப்பின் உச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். என்ன இதெல்லாம்? அம்மா, வாருங்கள். நான் தங்களுக்காக அமைத்துள்ள மலர் பாதையில் நடந்து வாருங்கள். குமரா, நீ இங்கு எதை தேடுகிறாய்? அது மனமுருகி இறைவனை வணங்குவது மட்டுமே தியானமல்ல, மனம் ஒருங்கிணைந்து அன்றாட வேலைகளில் ஈடுபடுதலும் ஒரு வகை தியானமே.